ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் திருநின்றவூர் வரையும் போகலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. உள்ளே என்னவோ பெட்ரோல் இருக்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பக்கத்தில் ஒரு சிலர்கிட்ட வந்து ஹெல்ப்பும் கேட்டு பார்த்துட்டேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நடந்து போயிட்டு அங்கே மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு நான் கொடுத்தா அங்கே செக் பண்ணிவிட்டு அவர் சீட்டு கட்டுறாரு. சீட்டுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலி வந்து தப்பிச்சு ஓடுது. அதனால் அந்த எலி என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த எலி அந்த உள்ளுக்குள்ளே இருக்க வயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கடிச்சு வச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதனால் இந்த பைக்கு தொடாமல் வச்சுருந்தேன். மிஞ்சி போனால் ஒரு 2 வாரம் இருக்காது. இந்த 2 வாரத்துக்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குள்ளே எலி வந்து பூந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடிச்சு வச்சுருக்கு. 2 வாரம் கூட இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 டேஸ் பிஃபோர் கூட பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். அப்போ கூட வண்டி நல்லா தான் ஓடிச்சு. இந்த 3 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எலி வந்து அதுக்குள்ளே பூந்து நல்லா வந்து கடிச்சு வச்சிருச்சு. அதனால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சார்ஜஸ் வந்து ஒரு 70 ருபீஸ் வந்து கேட்டு வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா புகையிலை டொபேக்கோ வந்து போட சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெட்டி கடை இருந்தது. அந்த பெட்டி கடையில் அந்த புகையிலை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அவரே பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து தூவி விட்டுட்டார். தூவிட்டு அந்த சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பேலன்ஸ் இருக்குது அந்த பேக்கெட்டை அப்படியே வந்து ஓப்பன்லேயே சொருவி வச்சுட்டாரு. இந்த புகையிலை இந்த டொபேக்கோ ஸ்மெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எலியும் வந்து உள்ளே போகாதாமா. இதுக்கு பதிலாக இந்த ரசகற்பூரம் அதுக்கப்புறம் கற்பூரம் இதெல்லாம் கூட வந்து தூள் பண்ணி அதுக்குள்ளே வந்து போட சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் உள்ளுக்குள்ளே எலியெல்லாம் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு பைக்குக்கே இப்படி இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சிவ் கார்லாம் வாங்கினா என்னத்துக்கு ஆகுறது? எலிக்கு வந்து எது எக்ஸ்பென்சிவ் எது வந்து நான் எக்ஸ்பென்சிவ் தெரியவா போகுது? அதனால் இந்த எலிங்க தொல்லை பெரிய தொல்லையாக தாங்க இருக்குது. அந்த புகையிலை பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 15 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் அந்த சர்வீஸ்க்கு. அதுக்கப்புறம் அது ஒரு 15 ரூபாய், கிட்டத்தட்ட 85 ரூபாய் இந்த எலினால் எனக்கு இன்றைக்கி இந்த பைக் ரிப்பேர் வந்து ஃபிக்ஸ் ஆகிருந்தது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சென்னை வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஜிஹெச்சில் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து தேவைப்பட்டது. அதனால் இந்த லேப்டாப் வந்து கம்பல்சரி வாங்க வேண்டிய சூழ்நிலை. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் வாங்கி கொடுக்கல, நானே தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து புதுசாக வாங்கினா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து இருந்தது இந்த கான்ஃபிகரேஷன். அதனால் இதை வந்து செகண்ட் ஹேண்டில் அங்கவே சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பழைய லேப்டாப்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற ஒரு கிட்ட வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வாங்கினப்ப எனக்கு 28,000 ரூபாய் வந்து எனக்கு ஆயிருந்தது இந்த லேப்டாப்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த பேட்டரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2300 ருபீஸ். இது நான் செகண்ட் ஹேண்டாக வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 32,000 ரூபாய்க்கு மேலே வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்படி இருக்கப்ப அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 60 இல்லைனா 75க்கு மேலே வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குது. அது வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலவே இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இது அந்த 6 மந்த் வாரண்டிலேயே நம்ம வந்து கவர் பண்ணியிருந்திருக்கலாம். நான் வந்து அது ஏன் மறந்துட்டேன்னு தெரியல. டக்குன்னு இன்றைக்கி தான் ஞாபகம் வந்தது. பில்லு வந்து நான் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 7 மந்த்து வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நான் கால் பண்ணி கேட்டிருந்தா வாங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நான் போய் பார்க்குறப்ப அது புதுசு தான் நீங்கள் மாற்றிக்கணும், ஒரு 1 மந்த் பிஃபோராக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு வாங்கினா நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கினதுனால அப்பப்போ இந்த பேட்டரி ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யுது. இதுவே நம்ம புதுசாக வாங்கியிருந்தால் அதில் ஒரு 2 இயர்ஸ் வாரண்டி இந்த மாதிரிலாம் கவர் ஆகிருந்திருக்கும் இல்லையா? அதனால் சொல்ல வரேன். பட் புதுசு வாங்கினா காஸ்ட்லியாக இருக்குது. பட் செகண்ட் ஹேண்ட் வந்து அதுக்கேற்ற காஸ்ட்டில் நம்ம வாங்குகிறோம். பட் ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பேட்டரி போட்டதுனால இது 6 மந்த்து கூட வர மாட்டேங்குது. கரெக்டாக ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறமே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை டக்குன்னு கொண்டு போயிட்டு நம்ம வாரண்டியில் நம்ம மாற்றி கொண்டு வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஸோ அந்த சர்வீஸ் கடைக்கு போகிறதுக்காக நான் திருநின்றவூர் வரையும் நான் போயிருந்தேன். உடனே அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனில் வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குது, அந்த ப்ராப்ளம் வந்து சொன்னாங்க. அதனால் அவங்க ஃபோனும் பார்த்தீங்கன்னா சார்ஜும் நான் வந்து கொண்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பட்டிருக்குது அந்த இடத்துல, பார்த்தீங்கன்னா இது இனி பிரயோஜனப்படாது, இனி வந்து சார்ஜ் ஏறாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பின்னை மட்டும் ஒட்டுமொத்தமாகவே மாற்றிட்டாங்க. ஸோ அது மாற்றுறதுக்கு 350 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த பின்னை மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சார்ஜ் ஏற தான் செய்யுது. ஆனாலுமே பார்த்து டெலிகேட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக
வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட அது உடஞ்சிடும், மறுபடியும் நீங்கள் மாற்ற வேண்டியதாக வரும், இதுக்கு வாரண்டி கவரேஜ்லாம் கூட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் போட்டு கொடுத்தாங்க. ஸோ 350 ருபீஸ் ஆகுது. ஜியோனி மேக்ஸ் ஃபோனு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலாம் நல்ல பேக்கப் வந்து இருக்கும், 6000 mAh பேட்டரி. இவங்க எப்போயுமே வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்க மாதிரி தான் நான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து UAE போனதுக்கப்புறம் ஒரு சில மந்த்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சொன்னாங்க. அதனால் நான் புது ஃபோனை நான் வந்து வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ அம்மாவோட பழைய ஃபோனு, என்னோட பழைய ஃபோன்ஸு, டேப்லெட்ஸு, அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபோன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஷெல்ஃபில் வந்து சும்மா தான் கிடக்குது. இந்த ஃபோனெல்லாம் மறுபடியும் நம்ம சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணுவான்றது கூட டவுட்டாக இருக்குது. அதனால் ஃபோனை வந்து டைரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் போட்டு வாங்குறது நமக்கு பெனிஃபிட்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அந்த சர்வீஸ் கடைக்கு நான் போயிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து என்னுடைய லேப்டாப்பு சார்ஜர் கொடுத்து தான் செக் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க செக் பண்ணிவிட்டு லேப்டாப் திருப்பி கொடுத்தாங்க. அப்படியே இந்த ஃபோன் ரிப்பேர் பற்றி நான் பேசிக்கிட்டே வந்துட்டு நான் அந்த சார்ஜர் வந்து நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறப்ப தான் தெரிய வந்தது, இது நான் அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி அதை எடுத்து வைக்க சொல்லி, அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் பெட்ரோல் மறுபடியும் போட்டு வேஸ்ட்டாக வந்து அலைச்சல் தான் மிச்சம். அதனால் பார்த்தீங்கன்னா திரும்பி வரப்போ அம்மா வந்து காய்கறிகள் எல்லாம் கூட தீர்ந்து போயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதெல்லாம் கூட நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கவராக போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் தீர்ந்து போயிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெங்காயம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ 100 ரூபான்னு ரேஞ்ச் இருந்தது. அந்த ரேஞ்சில் நான் ஒரு 2.5 கிலோகிராம் 50 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது கிடையாது, பெருசு கிடையாது, மீடியம் சைஸில் இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்லா காஞ்சியும் இருக்குது. ஸோ 2.5 கிலோ 50 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ இது கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், 30 ரூபா. ஸோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ நான் எடுத்திருக்கேன், 20 ருபீஸ் அந்த ரேஞ்சில் நான் எடுத்திருக்கேன். 24 ருபீஸ் வரையுமே அந்த கடையில் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து தக்காளி எடுக்கிறப்ப பழமாக எடுத்துக்கணும், ஒரு சிலது காயாமல் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 20 ரூபாய்க்கு கிடச்சிது, எடை போட்டு தான் தராங்க. ஸோ இது புதினா வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க, ஒரு கட்டு நான் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி. எப்பயும் போல் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் இந்த வாட்டி விலை அதிகமாக இருக்குது. ஸோ 3 தான், அரௌண்டு 350 கிராம் இருந்தது, 30 ரூபாய் கொடுத்துருந்தாரு. ஸோ இது சவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து விலை கூட தான் இருந்தது. ஸோ இந்த சவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸ் வந்து 16 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இது 15 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இது நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு, இது 1 கிலோ வந்து 30 ரூபா. அந்த உருளைக்கிழங்கு நான் அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து 10 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ இந்த கோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி 18 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா 18 ரூபாய்க்கு கிடச்சிருக்கா. ஸோ இந்த அளவுக்கு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது பச்சை மிளகா. அதுக்கப்புறம் பட்டாணி இருக்குது. ஸோ பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 20 ரூபாய்க்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இப்போ இந்த ஒரு சில காய்கறி மட்டுமே நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது அரௌண்டு 282 ருபீஸ் வந்து ஆயிருந்தது.